தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இலக்கியா, அங்க பாரு. என்னது? ஐயோ, தாட்சாயணி இங்க எப்படி வந்தா? என்ன இது பண்றது? ரேவதியோட ஒன்னா ஏன் இருக்கன்னு தெரிஞ்சா அவன் என்ன கொன்றுவாளே. வாங்க சார் போலாம். நீங்க போயிட்டே இருங்க டாக்டர், தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க டாக்டர், நான் பின்னாடி வந்துடுறேன். போங்க போங்க போங்க. எஸ்எஸ்கே, வா வா தாட்சாயணி, நீ இங்க என்ன பண்ற? அத நான் கேட்கணும். இந்த வழியா நான் போகும்போது எதாச்சும் உங்க கார் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருக்கிறத பார்த்தேன். உள்ள வந்த. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நீங்க மீட்டிங்க்கு வரலன்னு தாம்பரம் ஆபீஸ்ல இருந்து போன் மேல போன் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங்க்கு போகாம ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தீங்க? அது வந்து சொல்லுங்க எஸ்எஸ்கே. அது தாட்சாயணி. ஆமா, இது என்ன பேண்டேட் மாதிரி இருக்கு? ஓ, பிளட் டெஸ்ட் பண்ணீங்களா? ஐயோ, இந்த தாட்சாயணி எதுக்கு இப்ப இங்க வந்தா? இலக்கியா, இவ எப்ப போகிறது? எஸ்எஸ்கே எப்ப லிவரை டொனேட் பண்றது? ஐயோ, டாக்டர் வேற இப்பவே ஆபரேஷன் பண்ணணுங்க. ஐயோ அத்தை, கொஞ்சம் பொறுங்க. அந்த எஸ்எஸ்கே எப்படியாவது சீக்கிரம் தாட்சாயணியை சமாளிச்சு அனுப்பிடுவாரு. என்னாச்சு உங்களுக்கு? எது கேட்டாலும் பதிலே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு என்ன வேலை அது சொல்லுங்க. அது வந்து நான் மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தேனா, அப்ப லைட்டா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதான் பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்க்கு எழுதி கொடுத்தாரு. பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது நீ வந்துட்ட. தலை சுத்தல் வர அளவுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? டாக்டர் இல்ல வேணாம். அது பிளட் ரிப்போர்ட் நாளைக்கு தான் கொடுப்பாங்களாம். அதனாலதான் நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரி வாங்க போலாம். எங்க? எங்கயா? வீட்டுக்கு தான். ரேவதி புள்ளைய பார்க்காம போக கூடாது. அது வந்து தாட்சாயணி, வீட்டுக்கு வேணாம், நான் இங்க இருந்து ஆபீஸ்க்கு போறேன். மீட்டிங் இருக்குல்ல, நீ வேணா வீட்டுக்கு போ. சரி. ஆமா, தலை சுத்துதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி மீட்டிங்க்கு போவீங்க? அதெல்லாம் சேஃப் இல்ல. மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க. அது என்னது? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க போலாம். இல்ல அது வந்து வாங்க போலாம். தாட்சாயணி வாங்க. தாட்சாயணி சொல்றது கேளு, கைய விடு. வாங்க எஸ்எஸ்கே. தாட்சாயணி எஸ்எஸ்கேவை கூட்டிட்டு போறாளே. ஐயோ, என்ன இலக்கியா இப்படி ஆயிடுச்சு? கஷ்டப்பட்டு எஸ்எஸ்கே கிட்ட பேசி கூட்டிட்டு வந்தேன். இந்த தாட்சாயணி நடுவுல போந்து எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டாலே இலக்கியா. அத்தை, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. அத்தை, இப்ப என்னத்த பண்றது? டிரைவர், வண்டி எடுத்துட்டு வாங்க. எஸ்எஸ்கே, நீங்க உங்க கார்ல முன்னாடி போங்க, நான் பின்னாடியே என் கார்ல வரேன். ஏதாவது தலை சுத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க. சரி, நான் சொல்லுவேன். சரி போங்க.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.